ஹாய், அஸ்ஸலாமு அலைக்கும்பா. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நம்ம ஏற்கனவே சேனல் ஆரம்பிச்சிருந்தோம் குயிக் ஐடி மாமின்னு சொல்லிட்டு. இப்போ எனக்கு மெயில் ஐடி செல்லு வேலை ரிப்பராக போச்சு. அதனால் மெயில் ஐடியும் போச்சு, பாஸ்வேர்டும் போயிடுச்சு. கொஞ்சம் செல்லு எனக்கு வேலை பார்க்க முடியும்னு சொல்லிட்டாங்க. இப்போ நான் வெறும் குயிக் மாமின்னு சொல்லி நான் போட்டு இப்போ வேறு சேனல் நான் ஆரம்பிச்சிருக்கேன்ப்பா. எனக்கு நீங்கள் எல்லோரும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்போ நம்ம சாம்பார் வச்சு மிளகு கிரி பண்ண போகிறோம். வாங்க எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். இப்போ சாம்பாருக்கு தேவையான 200 பருப்பு துவரம்பருப்பு எடுத்துக்கிட்டோம். இந்த 200 துவரம்பருப்பை நல்லா கழுவி தண்ணியை கீழே ஊற்றி இப்போ இந்த 200 துவரம்பருப்பையும் நம்ம குக்கரில் போட்டுக்குவோம். இப்போ இந்த பருப்புக்கு தேவையான 100 சின்ன வெங்காயம் எடுத்து நான் 2 கீறி வச்சுருக்கேன். அதை போட்டுருக்கேன். சின்ன வெங்காயம் எவ்வளோ போட்டு வைக்கிறோமோ நம்மளுக்கு நல்லாயிருக்கும். வெள்ளைப்பூ 4-5 எடுத்து உரித்து வச்சுருக்கேன், அதையும் போட்டுக்கணும். ஒரு சின்ன தக்காளியை நான் ஒரு 5 தக்காளி எடுத்து வச்சுருக்கேன். இதில் உள்ளதெல்லாம் நான் எடுத்துட்டேன். இதில் உள்ளதை நம்ம அப்படியே போட்டோம்னா நம்மளுக்கு கண்டடை போகிறோம். அதுக்காக எல்லாமே எடுத்துட்டேன். இது எல்லாத்தையுமே இப்படி போட்டுக்கணும். இப்போ இதுக்கு தேவையான பெருங்காயத்தூள் ஒரு 1/2 ஸ்பூன். இதுக்கு தேவையான தண்ணி ஒரு செம்பு ஊற்றுறேன். ஒரு செம்பு பத்தாது, நம்ம இன்னும் கொஞ்சம் போதும். நம்ம இவ்வளோக்கு ஒரு செம்பு நம்ம ஒரு 1/2 கிளாஸ் அளவுக்கு ஊற்றிருக்கோம். இப்போ இதுக்கு தேவையான மஞ்சத்தூள் ரொம்ப போடணும் தேவையில்லை, வீட்டு மசாலாவில் போட்டுருக்கோம். இப்போ இது எல்லாமே நல்லா கலக்கி விட்டுக்குவோம். இப்போ இதுக்கு தேவையான நல்லெண்ணெய் கொஞ்சம் ஊற்றிக்கிடுவோம். நல்லெண்ணெய் ஏன் ஊற்றுறோம்னா சீக்கிரம் நமக்கு 2 விஷயமே பருப்பு வந்துடும். அதுக்காக நல்லெண்ணெய் ஊற்றுறோம். இப்போ அடுப்பத்தை வச்சு நம்ம தூக்கி வச்சுக்குவோம். இப்போ 1/2 கிலோ கறி எடுத்து நான் கழுவி வச்சுருக்கேன். கோழிக்கறி தான். நான் இதுக்கு மிளகு கறி போடுவோம். இப்போ இதையும் நம்ம அடுப்பத்தை வச்சுக்குவோம். இதுக்கு தேவையான தண்ணி ஊற்றிக்கணும். வேகட்டும். நம்மளுக்கு இதுக்கு தேவையான தண்ணி ஊற்றி நம்ம வேக வச்சுக்குவோம். இது லைட்டாக வேகவும் 1/4 கிலோ சின்ன வெங்காயம் எடுத்து நான் நறுக்கி வச்சுருக்கேன். அதை கொஞ்சம் நேரம் வேகவும் போட்டுக்குவோம். இப்போ இதுக்கு தேவையான உப்பு போட்டுக்குவோம். இப்போ அந்த கோழிக்கறி மிளகு கறிக்கு நம்ம தேவையான உப்பு இவ்வளோன்னு போட்டிருக்கேன். வேகட்டும். நம்ம வேகவும் பார்த்துக்கோம். இப்போ நம்ம 1/2 கிலோ கறி நம்ம தண்ணி ஊற்றி உப்பு போட்டு வேக வச்சுருக்கோம். இந்த டயத்தில் அந்த 1/4 கிலோ சின்ன வெங்காயத்தையும் போட்டுக்குவோம். முதலே போட்டோம்னா வெங்காயம் நம்மளுக்கு குழன்னு ஆயிடும். அதுக்காக தான் நம்ம இந்த டயத்தில் போட்டுக்கிறோம். இப்போ இதுக்கு தேவையான மசாலா தயார் பண்ண போகிறோம். 3 பட்டை மிளகா, மிளகு இந்த ஸ்பூனில் 2 ஸ்பூன், 3 ஸ்பூன் கூட போட்டுக்குவோம். சின்னது தானே. ஜீரகம் ரொம்ப போடணும் தேவையில்லை, 2 ஸ்பூன் போட்டால் போதும். இப்போ இது எல்லாத்தையுமே பொடி பண்ணி எடுத்துக்குவோம். இப்போ நம்ம மிளகு சீரகம் மிளகாத்தையும் நுணுக்கி கொண்டு வந்துட்டோம். இப்போ இதில் 3 வரமாட்டோம். வெங்காயம் எல்லாத்தையுமே நல்லா கிண்டிக்கிடுவோம். இப்போ நம்மளுக்கு இது நல்லா வேகட்டும். தண்ணி ஊற்றணும். நம்மளுக்கு அது பத்தலை, லைட்டாக அப்படி கொஞ்சமாக ஊற்றிக்கலாம். இன்னும் கொஞ்சம் லைட்டாக வேகணும். உப்பு இருக்கானாலும் செக் பண்ணி பார்த்துக்கணும். கறி வெந்துருச்சா என்ன. உப்பு போட்ட உப்பு கரெக்டாக இருக்குது. கறி மட்டும் லைட்டாக வேகட்டும். மிளகு ஜீரகம் இப்போ போடக்கூடாது. இந்த தண்ணி லைட்டாக வற்றி வரல மிளகு ஜீரகம் போட்டு. இப்போ இந்த அளவுக்கு நம்மளுக்கு கறி எல்லாமே நல்லா வெந்துருச்சு. உப்பு எல்லாமே கரெக்டாக இருக்குது. இப்போ நம்ம மிளகு ஜீரகம் மிளகாத்தூள் நுணுக்கணும்ல, அதை போட்டுக்கணும். இதுக்கு நல்லெண்ணெய் மட்டும் தான் ஊற்றணும். நல்லெண்ணெய் ஊற்றுறது தான் எனக்கு நல்லாயிருக்கும். இப்போ இதுக்கு தேவையான நல்லெண்ணெய் ஊற்றிக்கிடுவோம்.
இப்போ இந்த அளவுக்கு நம்ம போட்டால் மசாலாலாம் இந்த அளவுக்கு இருக்குது. மஞ்சத்தூள் போடுறதாலும் போடலாம், ஆனால் நான் போடலாம் மஞ்சத்தூள். இப்போ உப்பு உரப்பெலாம் இருக்கான்னு செக் பண்ணி பார்த்துக்கோ. உப்பு உரப்பு எல்லாமே கரெக்டாக இருக்குது. லைட்டாக மட்டும் நம்ம சிம்மில் வச்சுருவோம், அடுப்பில் இருக்கட்டும். இப்போ பருப்பு வந்து நம்மளுக்கு இந்த அளவுக்கு நல்லா வெந்துருச்சு. ரொம்பவும் குழையக்கூடாது, குழஞ்சா நம்ம விழுவிழுன்னு ஆயிரும். இப்படி இருக்கட்டும். இப்போ சட்டியை காய வச்சுருக்கோம். கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி அதை கத்திரிக்காய் முருங்கைக்காய் போட்டு நம்ம வதக்கிடுவோம். அது வதங்கிட்டு கொஞ்சமாக ஊற்றிக்கலாம், இவ்வளவுக்கு போதும். எண்ணெய் காயட்டும். கத்திரிக்காய் முருங்கைக்காய் எடுத்து வச்சுருக்கோம், அதை போட்டு வதக்கிடுவோம். எல்லாத்தையுமே நல்லா போட்டேன். கத்திரிக்காய் முருங்கைக்காய் எல்லாம் போட்டாச்சு. இப்போ நல்லா வதக்கிட்டு, ரொம்ப வதங்கன்னு தேவையில்லை, லைட்டாக வதங்கினா போதும். இப்போ இதுக்கு தேவையான ஒரு சொம்பு தண்ணி ஊற்றிக்கிடுவோம். இப்போ தேவையான வீட்டு மசாலா பொடி போட்டுக்குவோம். எல்லாமே சேர்ந்து கலந்தது, தனி மிளகா அப்படி இல்லை. இதில் 2 கரண்டி போட்டுக்குவோம். ரெண்டு கரண்டியே இப்போ எடுத்த பருப்புக்கு கரெக்டாக இருக்கும். ரொம்ப போட்டாலும் உரைச்சி கிடக்கும். இப்போ இந்த சாம்பாருக்கு தேவையான உப்பை போட்டு மூடி வச்சுருவோம். இது நல்லா கொதிச்சு வேகட்டும். அதுக்கப்புறம் தான் பருப்பு போடணும். இப்போயே பருப்பு போட்டுறக்கூடாது, போட்டால் ரொம்ப நம்மளுக்கு குழஞ்சி போயிடும். இப்போ இந்த அளவுக்கு நம்மளுக்கு கத்திரிக்காய் முருங்கைலாம் நல்லா வெந்துருச்சு. இப்போ தக்காளி 2 குட்டி குட்டி தக்காளி 5 தக்காளி சொன்னேன்ல, அது பருப்போட வேகப்பட்டதை மசிச்சு வச்சுருக்கேன், அதையும் ஊற்றிக்கிடுவோம். இப்போ இதுக்கு தேவையான மாங்காய், கல்லாமணி காய் தான், அதை குட்டி குட்டியாக நறுக்கி வச்சுருக்கோம். புளி ஊற்றலை. இப்போ பருப்பு வேக வச்சோம் பார்த்தீங்கன்னா, அதை ஊற்றிக்கிடுவோம். இப்போ இதுக்கு தேவையான தண்ணி ஊற்றி வச்சுட்டாச்சு. உப்பு ஏற்கனவே போட்டிருக்கோம், அந்த உப்பெல்லாம் நம்ம கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணி பார்த்துக்குவோம். போட்ட உப்பு கரெக்டாக இருக்குது. இந்த டயத்தில் தான் நம்ம ஜீரகம் போட்டுக்கிறோம், முன்னாடியே நம்ம தாளிக்கிறதுக்கு போடக்கூடாது. 1 ஸ்பூன் கொஞ்சம் போட்டிருக்கேன், நல்லா வேகட்டும். இப்போ இந்த டயத்தில் கொஞ்சோண்டு கொத்தமல்லி தழை. இப்போ இதை எல்லாமே கிண்டி விட்டு நம்ம மூடி போட்டு மூடுவோம், கொதிக்கட்டும். சாம்பார் குளிச்சு மிரக்கிட்டோம். இப்போ அதுக்கு தாளிப்பு கொடுத்துக்குவோம். தேவையான எண்ணெய் ஊற்றிக்கிட்டோம். இப்போ இதுக்கு தேவையான கடுகு வந்து 1/2 ஸ்பூன் நல்லா நம்மளுக்கு பொரியட்டும். கொத்தமல்லி வந்து நம்ம இறக்கிருக்கோம்ல, ஏற்கனவே போட்டுக்கிறோம். இந்த டயத்தில் போட்டோம்னா நம்மளுக்கு சாம்பார் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்படி போட்டு போடணும், வச்ச மாதிரியே வைக்க நல்லாயிருக்கும். இப்போ சின்ன வெங்காயத்தை போட்டுக்கலாம். இதுக்கு தேவையான கருவேப்பிலை, எல்லாத்தையும் கருவு விடாமல் நம்ம லைட்டாக வந்து உங்களுக்கு ப்ரௌன் கலரில் ஆனால் போதும் வெங்காயம். ஏற்கனவே சின்ன வெங்காயம் சாம்பாருக்கு நிறையா போட்டிருக்கோம் பருப்பு போடையில். நல்லா ஓரளவுக்கு நம்மளுக்கு நல்லா வதங்கட்டும்.
இப்போ இந்த அளவுக்கு வதங்கினாவே போதும். நம்மளுக்கு வந்து ரொம்ப வதங்கிச்சுன்னா கருவுன மாதிரி வாடை வரும், கடுப்பாமல் தீரும். இப்போ நம்ம வீட்டில் சுவையான சாம்பாரும் ரெடி ஆயிடுச்சு, மிளகு கறியும் ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் உங்கள் வீட்டில் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இது வந்து இப்போ நம்ம வீட்டில் சுவையான சாம்பார் மிளகு கறி எங்கள் வீட்டில் ரெடி ஆகிடுச்சுப்பா. நீங்களும் உங்கள் வீட்டில் இதே மாதிரி ரெடி பண்ணுங்கள். இப்போ வந்து எங்கள் சேனல் பேர் வந்து குக் வித் ஐநூறு, குக் வித் ஐநூறு சேனல். முதல்ல குக் வித் ஐநூறு மாமின்னு வச்சோங்களா. இப்போ அதை வந்து எங்களுக்கு சிம்பிள் ஆக்கானனால அதை எதுவும் திருப்பி இது பண்ண முடியல. அதனால் நாங்கள் இதை போகிறோம். நீங்கள் எதுக்கு சப்போர்ட் ஆகுங்க. சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். அஸ்ஸலாமு அலைக்கும்.